ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்கள். நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கப் போகின்றேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய உயரத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களா? உங்கள் குடும்பத்தின் கஷ்டங்களை நீக்கி அவர்களை தலைநிமிர செய்ய வேண்டுமா? ஒரு நாள் இந்த உலகம் உங்களை பார்த்து வாவ் என்று வியந்து பார்க்க வேண்டுமா? அப்படி என்றால் இன்று நான் சொல்ல போகும் இந்த ஒரு ரகசியத்தை கவனமாக கேளுங்கள். உங்களை உங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வர வேண்டுமானால் உங்கள் எதிர்கால திட்டங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். நாம் ஏன் தோல்வி அடைகின்றோம்? நம்மில் நிறைய பேர் ஒரு பெரிய தவறு செய்கின்றோம். ஒரு புதிய திட்டம் வந்தாலோ அல்லது ஒரு பிசினஸ் ஐடியா வந்தாலோ அதை உடனே யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று துடிப்போம். அதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, பாராட்டு கேட்க வேண்டும். மற்றொன்று, மற்றவர்களின் ஆதரவு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஏங்குவது. ஆனால் உண்மையில் என்ன நடக்கின்றது தெரியுமா? நீங்கள் அதை சொல்லும் அந்த வினாடியில் இருந்தே உங்கள் திட்டத்தின் சக்தி குறைய ஆரம்பிக்கின்றது. அறிவியல் ரீதியாக சொல்ல போனால், உங்கள் கனவை நீங்கள் விவரிக்கும் போது உங்கள் மூளை அதை சாதித்து விட்டதாக ஒரு போலி திருப்தியை அடையும். இதனால் நிஜமாகவே உழைப்பதற்கான வேகம் உங்களுக்கு குறைந்துவிடும். இதற்கு உதாரணமாக ஒரு சிற்பியின் கதையை நான் உங்களிடம் கூற விரும்புகின்றேன். ஒரு ஊரில் ஒரு சிற்பி இருந்தான். அவன் ஒரு பிரம்மாண்டமான சிலையை செதுக்க முடிவு செய்தான். வேலை தொடங்கும் முன்பே ஊர் மக்களிடம் சொன்னான், நான் உலகிலேயே பெரிய யானை சிலையை செதுக்கப் போகிறேன். அதில் தங்கம் பூசப் போகின்றேன். மறுநாள் முதல் ஊர்க்காரர்கள் வர ஆரம்பித்தார்கள். ஒருவர் சொன்னார், யானையின் தும்பிக்கை இவ்வளவு நீளமாக இருக்கக்கூடாதே. இன்னொருவர் சொன்னார், யானை எதற்கு, ஒரு குதிரையை செதுக்குங்கள், அதுதான் இப்போது ட்ரெண்ட். சிற்பி குழம்பி போனான். ஒவ்வொருவர் பேச்சுக்கு ஏற்ப மாற்ற முயன்று கடைசியில் அந்த சிலை எதுவுமே இல்லாத ஒரு வெறும் கல்லாக பாதையில் நின்றது. ஆனால் அதே ஊரில் இன்னொரு சிற்பி இருந்தான். அவன் தன் வீட்டு கதவை பூட்டிக் கொண்டு வேலை செய்தான். யார் கேட்டாலும் சும்மா செதுக்குகின்றேன், முடிந்ததும் பாருங்கள், அவ்வளவுதான். புன்னகையோடு சொன்னான். 6 மாதங்கள் கழித்து அவன் கதவை திறந்தபோது அங்கே ஒரு தத்ரூபமான நந்தி சிலை நின்றது. ஊரே ஆச்சரியத்தில் உறைந்து போனது. இதிலிருந்து நாம கற்றுக்கொள்ற பாடம், உங்கள் ஒளிச்சத்தம் மட்டும் கேட்கட்டும். நீங்கள் எதை செதுக்குகின்றீர்கள் என்பது வெற்றி கிடைத்த பிறகே உலகுக்கு தெரியட்டும். ஒரு விதையை நட்டவுடன் அதை தோண்டி தோண்டி எல்லோரிடமும் காட்டிக்கொண்டா இருப்பீர்கள்? இல்லை, அதை மண்ணுக்குள் புதைத்து வைப்பீர்கள். ஏன்? அது இருட்டில் இருக்கும் போதுதான் வேர் பிடிக்கும். மண்ணுக்கு மேல் இருந்தால் அது காய்ந்து போய்விடும். உங்கள் கனவுகளும் ஒரு விதைதான். அதை ரகசியமாக பாதுகாத்து வளர்த்தால் மட்டும்தான் அது ஒரு நாள் விருட்சமாக மாறும். சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் ஒருபோதும் சாதிக்க மாட்டார்கள். சாதித்த பிறகு சொல்பவர்கள் மட்டும்தான் வரலாற்றில் நிலைத்து நிற்பார்கள். உங்கள் எதிர்கால திட்டங்கள் உங்கள் குழந்தைகள் மாதிரி. அதை எல்லோரிடமும் காட்டி திருஷ்டிப்பட வைக்காதீர்கள். அதை ரகசியமாகவே வளர்த்து கொள்ளுங்கள். ஒரு நாள் உங்கள் வெற்றி பேசும். நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த கருத்துக்கள் உங்கள் மனதை தொட்டிருந்தால் கமெண்டில் சைலண்ட் க்ராஃப்ட் என்று டைப் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் ஒரு நண்பருக்கு இந்த வீடியோவை பகிருங்கள். இது உங்கள் கதை நேரம். நான் உங்கள் அபி. அமைதியாக இருங்கள், ஆழமாக உழையுங்கள். மறுபடியும் ஒரு வலிமையான சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.